தன்னலமற்று தலைமுறை கடந்து தண்டவாளம் போன்று இணைபெறியாத நட்பு லஞ்ச பணத்தினால் சீர்கெட்டு இலக்கு மறந்த கதை. இளங்கோ இளங்கோ என்னடா வந்துட்டேன். பச்சைக்கு நேரமாச்சு போடா. டேய் என்கிட்ட பச்சைக்கு நம்பரை எழுதுறேன். உன்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் உனக்கு சேர்த்து நானே இந்தாடா. ஐ ரொம்ப நல்லா இருக்குதேடா. வாடா போவோம். ஹலோ ஹலோ ஆண்டி. ஹலோ ஆண்டி, யாருங்க? பக்கத்து வீட்டு இளங்கோ கிட்ட பேசணும் ஆண்டி. அப்படியா, கூப்பிட்றேன், வெயிட் பண்ணுப்பா. ஓகே ஆண்டி, வெயிட் பண்ணுறேன். ஹலோ, யாரு? ஹலோ இளங்கோ. சுலாகுமார். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் அப்புறம் ஜாப் ஆஃபர் வந்துருக்கா, நம்ம வந்து பேசணும் வரியா? ஓகேடா. நீ நேரம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறா, பார்த்துக்கலாம். ஓகே, நாங்கள் வந்துடுவோம். ஓகேவா? ஓகே. ஹாய்டா. ஹாய்டா. நான் வாங்கிட்டு தானே சொன்னேன், எங்க போனாலும் பேசணும் நீ வர மாட்டேன். டேய் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்னடா? சரி, நான் வந்து முக்கியமாக சொல்லியிருந்தேன், 2000 பேர் ஜாப் வாங்கியிருக்கேன். நம்ம கொடுத்து அப்ளை பண்ணுறோம், பேச ஆகிறோம். அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகேண்ணா, வாங்க கிளம்புவோம். கோச்சி போடா. பேசலாம். ஓகேடா, பை பை பை. பை, டைம் ஆகுது. ஜெராக்ஸ் கொடுத்ததுமே நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணிடலாம்டா, ஓகேவா? ஓகேடா. செலவு நினச்சாதான்டா பயமாக இருக்கு. டேய், அதை பற்றிலாம் கவலைப்படாதடா, நான் இருக்கேன். டேய் செல்வம், இப்போ ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் நீ தானே ஹெல்ப் பண்ணுற. இப்போ கூட பார், அப்ளை பண்ணதுக்கு கூட நீ தானே ஹெல்ப் பண்ணுற. இதுக்கெல்லாம் நான் என்னடா கைமாறு செய்ய போகிறேன்? டேய், நமக்குள்ள என்னடா இருக்கு, பார்த்துக்கலாம். இளங்கோ, இந்த கார் சாவி. செல்வம், மறந்தே போயிட்டேன் பார். அருணாக்கும் வாணிக்கும் ட்ரெஸ் எடுத்தேன், இதை வாணிக்கிட்ட கொடுத்துரு. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீயே ட்ரெஸ் எடுத்துட்டியா வாணிக்கு? இதுல என்னப்பா இருக்கு செல்வம்? பள்ளிக்கூடம் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எவ்வளவு உதவிகள் நீ செஞ்ச. அதை விட வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டோம் பார், இன்னைக்கு வேலையில இருக்கனா அதுக்கும் நீ தான் முக்கிய காரணம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்காத. நீ தான் அடிக்கடி சொல்லுவியே, இந்த வருஷம் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடு. எனிவே, ஹாப்பி தீபாவளி செல்வம். தேங்க்யூ.
என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, மனசே சரியில்லைம்மா. அப்படி என்னதான்ப்பா ஆச்சு? இவ்ளோ சோகமா இருக்கீங்க? இன்னைக்கு ஆபீஸ்க்கு 2 பேரும் வந்தாங்கம்மா. இளங்கவன் ஒரே பதட்டமா இருந்தான். அவன் பேரை சொல்லி ஒரு சூட்கேஸ் கொடுத்தாங்க. சூட்கேஸா? என்ன சூட்கேஸ்பா? அது இருக்கட்டும்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாம்மா. இந்தாங்கப்பா. இப்பயாச்சும் சொல்லுங்கப்பா, அந்த சூட்கேஸ்ல அப்படி என்னதான் இருந்துச்சு? சூட்கேஸ் ஃபுல்லாக வெறும் பணம் இருந்துச்சுமா. இளங்கோ வீட்டில் உடனே கொடுக்க சொன்னாங்க. நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். பணமா? ஆமாம்மா, நாளைக்கு ஆஃபீஸில் ஒரு டெண்டரும்மா. அதுக்காக இளங்கோ லஞ்ச பணம் வாங்கியிருப்போனோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குமா. அதனால தான்மா மனசு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. சரி, அதை விடுமா, நான் குளிச்சுட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வைம்மா. சரிங்கப்பா. ஹலோ, விஜிலன்ஸ் ஆஃபீஸ். எங்கள் அப்பா ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரு டெண்டர் நடக்கிறதா இருக்கு. அதில் இளங்கோன்னு ஒருத்தர் லஞ்சம் வாங்கியிருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். செல்வம் செல்வம் செல்வம், நீ கொடுத்த வாழ்க்கைய நான் இழந்துட்டேன்னா. என்னை பொத்தி பொத்தி காப்பாத்தி எனக்கு எல்லா உதவியும் செஞ்சியே. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. நான் தப்பு பண்ணிட்டேனா, தப்பு பண்ணிட்டேன். நாம போற வாழ்க்கை பயணம் கூட விபத்துக்கு உள்ளாகலாம். கடமை உணர்வோட நேர்மையும் தண்டவாளம் போல இணைந்தே வரலைன்னா எல்லாம் செயலற்று போகும். வளர்ந்த தேசத்துக்கான ஊழலற்ற இந்தியா நமது கடமை, நமது அடையாளம். ஜெய்ஹிந்த்.